இந்தியாவிலேயே சிறந்த தங்க நகை தொழில் பூங்கா கோவையில் அமைக்கப்படும். அமைச்சர் தகவல். கோவை கொடிசியாவில் தங்க நகை பூங்கா அமைக்க நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி மேலும் கருத்துக்களை கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறும்போது, கோவை மாவட்டத்தில் உள்ள விஸ்வகர்மா தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் இங்கு புகழ்பெற்ற அதிக தங்க நகை தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதி என்றும், இந்த பகுதியில் தங்க நகை பூங்கா ஒன்று அமைத்து தர வேண்டும் என முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்ததாகவும், அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு கோவைக்கு வருகை தந்தபோது அரசு விழாவிலே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்கா 126 கோடி மதிப்பிலே அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் 126 கோடி மதிப்பீட்டில் 2.46 ஏக்கர் பரப்பில் 8,86,000 சதுர அடியில் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு தொழில் பூங்காவை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய தினம் கோவையில் இருக்கின்ற 18க்கும் மேற்பட்ட தங்க நகை தொழில் முனைவர்கள் சங்கங்கள் ஒருங்கிணைந்து முதல்வரின் ஆலோசனைப்படி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும், மேலும் எந்தெந்த வசதிகள் தேவை என்பதை அந்த சங்கங்களின் மூலமாக அறிந்து அதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின்படி இன்று இந்த சங்கங்களுடன் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி என்னென்ன திட்டங்கள் வசதிகள் அங்கே வரவுள்ளது என்று எடுத்து கூறியதாகவும், அவர்களும் பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருப்பதாகவும், முதல்வன் 1.2 கோரிக்கைகள் வைத்ததாகவும், அந்த கோரிக்கைகளை முதல்வரிடம் கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே மிக சிறந்த பூங்காவாக அமையும் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கோவை மாவட்டத்தில் மட்டும் தமிழக அரசு பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை செய்துள்ளதாகவும், நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது சிறு ஒரு குறு தொழில்தான் என்றும், அந்த தொழில்களை பாதுகாக்க மேலும் வளர்ச்சியடைய நம்ம தமிழக முதலமைச்சர் பல்வேறு புதிய திட்டங்களையும் இன்றைக்கு அறிவித்து செயல்படுத்துகின்ற அரசாக விளங்கி கொண்டுள்ளதாகவும், 4 ஆண்டுகளில் மட்டும் 5 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 69 கோடியே 55 லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து 316 கோடியே 54 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி கொடுத்தும் 1568 தொழில் முனைவோர்கள் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் 10 வகையான மானியங்கள் சிறு குறு துறையில் 202 தொழில் முனைவர்களுக்கு 134 கோடியே 27 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கோவை மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் சின்ன வேடப்பட்டியில் 5 கோடி 69 லட்சம் மதிப்பில் அலுமினியம் டை காஸ்டிங் குழுமம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அது கடந்த 10/6/2024 தேதியிலிருந்து செயல்பட்டு வருவதாகவும், அப்பநாயக்கன்பட்டி புதூரில் 4 கோடி மதிப்பில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி குழுமம் அமைக்கப்பட்டு இயங்கி வருவதாகவும், வெள்ளலூர் பகுதியில் 4 கோடியே 44 லட்சம் மதிப்பில் அச்சு வளர்ப்பு குழுமம் அமைக்கப்பட்டு இயங்கி வருவதாகவும், பள்ளப்பாளையம் மோப்பேரிப்பாளையம் ஆகிய 2 இடங்களில் தனியார் தொழில்பேட்டை 44 கோடியே 35 லட்சம் ரூபாய்க்கு அமைக்கப்பட்டு வருவதாகவும், குறிச்சியை சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் 22 கோடியே 20 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 1.49 ஏக்கர் பரப்பிலே 6000 தொழிலாளர்கள் தங்கும் வகையில் தங்கும் விடுதி கட்டப்பட்டு தமிழக முதல்வர் துவங்கி வைத்ததாகவும், அது இல்லாமல் 8 கோடியே 80 லட்சம் மதிப்பில் பொள்ளாச்சி கயிறு குழுமம் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும், ஜூலை மாதம் திறந்து வைக்கப்படும் என்றும், செவலம்பாளையத்தில் 18 கோடியே 6 லட்சம் மதிப்பு தனியார் தொழில்பேட்டை பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 2 மாதங்களில் பணிகள் நிறைவு பெற்று திறந்து வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கிட்டம்பாளையத்தில் 24 கோடி 61 லட்சம் மதிப்பீடு அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழில்பேட்டை பணிகள் ஜூன் மாதம் நிறைவு பெறும் என்றும், குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் 14 கோடியே 85 லட்சம் திட்ட மதிப்பீடு 7 கோடியே 94 லட்சம் மானியத்துடன் மின் வாகன மோட்டார் பரிசோதனை மையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். வருகை தந்திருக்கிற பிரதிநிதிகள் இந்த திட்ட அறிக்கையெல்லாம் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு வசதிகள் மேலும் வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த அரசு நிச்சயமாக ஆவணம் செய்யும் என்பதை மட்டும் தெரிவித்து, வருகை தந்திருக்கிற அந்த பிரதிநிதிகள் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக ஒரே கருத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அரசு செயலாளர் அவர்களும், மரியாதைக்குரிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சிட்கோ அவர்களும், மரியாதைக்குரிய தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் அவர்களும், மரியாதைக்குரிய
அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இந்த தினம் இந்த கோயம்புத்தூருக்கு வருகை தந்து காலை முதல் மாவட்டத்திற்கு வருகை தந்தபோது இங்குள்ள மோட்டார் பம்ப் இண்டஸ்ட்ரி அந்த அசோசியேஷன் சார்பாகவும் இங்கே இருக்கிற MSME நிறுவனங்களோட கோரிக்கைகளை ஏற்று இங்கே இருக்கிற நிறுவனங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதார வலிமைமிக்க மாநிலமாக்க பல்வேறு அவர்களையும் மாவட்ட நிர்வாக சார்பாக வருகையை வரவேற்கிறேன். மற்றும் இந்த கூட்டத்தில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சார்ந்த தங்க தலைமை தாங்கியிருக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன துறை அமைச்சர் அவர்களே, மாவட்ட நிர்வாக சார்பாக வருகையை வரவேற்கிறேன். மற்றும் அந்த அறிவிப்புகள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுறதுக்கு நமக்கு மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரோட சீரிய முயற்சியால் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தமானது நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த பொது வசதி மையத்தின் அவர்களையும் சிண்டார்க் SPVயோட உறுப்பினர் அவர்களையும் மேடையில் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் தள்ளி இந்த சைடு வர சொல்லுங்க. எனக்கு முன்னாடி கேமரா கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, கொஞ்சம் பிரிடு வாங்க. ஓகேவாப்பா?